ஏன்னா அந்த படிப்பை மேலே 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 ரிஃபைன் பண்ணி ஒரு குறுகிய ஏரியாவை மட்டும் படிக்கிற மாரி ஆக்கிடுறாங்க. மனுஷ உடம்பு இருக்குது. அந்த காலத்தில் வந்து உடம்புக்குன்னு ஒரு வைத்தியர்னு இருப்பார். அந்த வைத்தியர் என்ன வைத்தியராக இருப்பார், எல்லாத்துக்குமே வைத்தியம் பார்ப்பார் அவர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, டாக்டர்னு வந்துச்சு. டாக்டர் என்ன ஆச்சு, டாக்டர் கூட பரவாயில்ல, எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன் எல்லாமே பார்ப்பாங்க. அவங்க கண்ணில் பிரச்சனைனாலும் பார்ப்பாங்க, காதில் பிரச்சனைனாலும் பார்ப்பாங்க, பல்லு வலி, வயிற்று வலி, ஜுரம், தலை எல்லாமே பார்ப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கண்ணுக்கு தனி டாக்டரு, காது மூக்கு தொண்டை, இதெல்லாம் ஒன்றுனா தனித்தனியாக வந்துச்சுரா அப்படியே. இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்தோன்னா லெஃப்ட் ஐ ரைட் ஐ அப்படின்னு வந்துடும் போல இருக்கு. ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு செங்கல் மட்டும் ஒரு இன்ஜினியர் வந்து அடுக்கிறத பார்ப்பாரு, இன்னொரு இன்ஜினியர் வந்து கலவை மட்டும் கலந்து கொடுப்பாரு, இன்னொரு இன்ஜினியர் வந்து பூசு வேலையை மட்டும் கிட்ட நின்று பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணுவார். இப்படின்லாம் பிரிச்சுக்கிட்டே போனால் நல்லாவாடா இருக்காது. படிப்புன்னா எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் படிப்பாக இருக்கணும். அது எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கணும். மேலே 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 பிரிச்சுக்கிட்டே போய் இதனால் என்ன ஆகுது, வேலை கிடைக்கிறதும் கஷ்டமாயிடுது. இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஒரே படிப்பு எல்லா அறிவையும் கொடுக்க வேண்டாம், ஒரு துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கலாம்ல. நியாயமாடா இதெல்லாம்?